இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லீனியர் அண்ட் பைனரி சர்ச். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு சர்ச்சிங்கில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் சர்ச்சிங்னா என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ அந்த எலமெண்ட்ஸ் ஒரு அரேலியோ இல்லை லிஸ்ட்லேயோ நம்ம வந்துட்டு எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த எலமெண்ட்ஸை வந்துட்டு நமக்கு சர்ச் பண்ணுறது தான் இந்த லீனியர் சர்ச் ஆர் பைனரி சர்ச். ஸோ சர்ச்சிங்னாலே அதுதான். நம்ம வந்துட்டு அந்த அரேல ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நமக்கு அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம சர்ச் பண்ணுறது தான் இந்த சர்ச்சிங் அப்படின்றது. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் சர்ச்சிங் வந்திருக்கு, லீனியர் அண்ட் பைனரி சர்ச். ஸோ இப்போ லீனியர் சர்ச்னா என்ன, பைனரி சர்ச்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீனியர் சர்ச். ஸோ இந்த லீனியர் சர்ச் வந்து ஒரு சிம்பிள் சர்ச் டெக்னிக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு எலமெண்ட்டாக வந்து சர்ச் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம லீனியர் சர்ச்சை வந்து நம்ம சீக்வென்ஷியல் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு ஒரு எலமெண்ட்டாக வந்துட்டு போகும். லைக் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துச்சுன்னா அது வந்து 0th இண்டெக்ஸ்லேருந்து அந்த அறையோட சைஸ் வரைக்கும் அது வந்து சர்ச் பண்ணும். ஒரு எலமெண்ட்டாக வந்து சர்ச் பண்ணும். ஸோ அந்த எலமெண்ட் வந்து அந்த எலமெண்ட் வந்து நம்ம கீ எலமெண்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த கீ எலமெண்ட் வந்து ஃபவுண்ட் அப்படின்னு கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து எரர் வந்து நமக்கு கொடுக்கும், லாஸ்ட் வரைக்கும் இல்லை அப்படின்னா. ஸோ இதான் வந்து இதோட ஃபார்மேட்டு. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட், 0th எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்ட் எலமெண்ட்டை நம்மளோட டார்கெட் எலமெண்ட், அதாவது கீ எலமெண்ட்டோட சர்ச் பண்ணும். நம்மளோட கீ எலமெண்ட் என்ன அப்படின்றது அதோட சர்ச் பண்ணும். ஸோ இப்போ மேட்ச் இஸ் ஃபவுண்ட், அதாவது நம்மளோட கீ எலமெண்ட்டும் அந்த கரண்ட் எலமெண்ட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது ஆர் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்றது அந்த பொசிஷன் வந்துட்டு அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து சப்போஸ் அந்த அரே ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் இல்லவே இல்லை அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்றது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஒர்க்கிங். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து போத் சார்ட்டட் அரேஸ் அண்ட் அன்சார்ட்டட் அரேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரே வந்துட்டு சார்ட்டடாக இருக்கணுன்றது இதுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதான் வந்துட்டு லீனியர் சர்ச். ஸோ இப்போ இந்த லீனியர் சர்ச்சோட ஒரு சாம்பிள் கோடு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா இன்ட் லீனியர் சர்ச். ஸோ லீனியர் சர்ச்ன்றது என்னோட ஃபங்க்ஷன். ஸோ வந்து இதில் வந்துட்டு என்னோட அரே வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இன்ட் n அப்படின்றது என்னோட அரேயோட சைஸ். ஸோ இப்போ நான் 5 அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு என்னோட அரேயோட சைஸ். அதுக்கப்புறம் கீ எலமெண்ட், நம்ம வந்துட்டு இந்த அரேல இருக்கிற எலமெண்ட்ஸ் கூட ஒரு கீ எலமெண்ட்டை வச்சு கம்பேர் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் வந்துட்டு இன்ட் கீ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஒரு எலமெண்ட்டாக நம்ம சர்ச் பண்ணணும்ல அந்த அரேல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நம்ம இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட் i = 0 ஸ்டார்டிங் எலமெண்ட்லேருந்து சர்ச் பண்ணி அந்த அதாவது n வந்துட்டு என்னோட அரேயோட சைஸ். ஸோ அதனால வந்துட்டு அந்த அரேயோட சைஸ் வரைக்கும் எனக்கு சர்ச் பண்ணணும். ஸோ அப்போ i less than n, i ++. ஸோ ஒரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா இஃப் அரே ஆஃப் ஐனா வந்துட்டு இந்த ஐ வந்து ஒரு எலமெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு லூப்புக்கும் ஒரு எலமெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஐ வந்து 0, என்னோட அரே ஆஃப் 0 வந்துட்டு ஈக்குவல் டு கீ ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா எலமெண்ட் வந்து ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துரும். எலமெண்ட் வந்து ஃபவுண்ட் அப்படின்னது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வந்து அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணிகிட்டே போகும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்க வரைக்கும் எனக்கு வந்து சர்ச் பண்ணிகிட்டே போகும். ஸோ அப்போ வந்து இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எனக்கு அந்த எலமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும், ஃபவுண்ட் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு அந்த எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் -1, தட் இஸ் எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு லீனியர் சர்ச்சோடைய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த லீனியர் சர்ச் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா வந்து இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். நம்ம வந்துட்டு ஒரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணுறது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அந்த அரே வந்து நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அந்த அரே வந்து சார்ட்டடாகவும் இருக்கலாம், நமக்கு அன்சார்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஸ்லோவராக இருக்குது. ஏன்னா வந்து லார்ஜ் டேட்டா செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எலமெண்ட்டாக சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ ஸ்லோவராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் இன்எஃபிஷியன்ட் கம்பேர்ட் டு பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த லீனியர் சர்ச் வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு 2 டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பைனரி சர்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பைனரி சர்ச் வந்துட்டு இட் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியன்ட் மெத்தட். ஸோ ஆனால் இதில் வந்து என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா நம்மளோட அரே வந்துட்டு சார்ட்டடாக இருக்கணும். எதர் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் இன் டிசெண்டிங் ஆர்டர், பட் வந்து சார்ட்டடாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு இதோட கண்டிஷன். ஸோ இது வந்து இதோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா வந்து நம்மளோட அரேவை வந்துட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி, தட் இஸ் டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் சர்ச் பண்ணும். ஸோ ஹாஃப் அரே வந்துட்டு நமக்கு சர்ச் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதோட ஒர்க்கிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து
ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, நம்மளோட மிடில் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். நம்மளோட ஒரு அரே குடுத்துருக்கோம்னா, அந்த அரேல வந்துட்டு நம்மளோட மிடில் எலிமெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி, ஸோ அந்த மிடில் எலிமெண்ட் வந்து நம்மளோட டார்கெட் எலிமெண்ட்டோட மேட்ச் ஆகுது அப்படின்னா, அந்த மிடில் எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ வந்து நமக்கு குடுக்கும். ஸோ சப்போஸ் வந்து அந்த மிடில் எலிமெண்ட் நமக்கு வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா, அந்த டார்கெட் வந்து மிடில் எலிமெண்ட்டோட லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு லெஃப்ட் சப் அரேவ வந்துட்டு அது வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்மளோட டார்கெட் எலிமெண்ட் வந்து மிடில் எலிமெண்ட்டோட லெஸ்ஸா இருக்குன்னா, நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல, ஸோ லெஃப்ட் சப் அரே. ஸோ அந்த லெஃப்ட் சப் அரே வந்துட்டு அது வந்து சர்ச் பண்ணும். ஸோ சப்போஸ் அந்த டார்கெட் எலிமெண்ட் வந்து கிரேட்டரா இருக்கு மிடில் எலிமெண்ட்டை விட அப்படின்னா, ரைட் சப் அரே வந்துட்டு அது வந்து சர்ச் பண்ணும். தட் இஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த அரே வந்து சர்ச் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு இதோட ஃபங்க்ஷன். ஸோ வந்து எப்போவுமே அந்த மிடில் எலிமெண்ட்டை தான் அது வந்து சர்ச் பண்ணும். 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபா இல்லை செகண்ட் ஹாஃபா அப்படின்றத டிசைட் பண்ணி சர்ச் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த அரே மஸ்ட் பி சார்ட்டட் எய்தர் இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதான் வந்து பைனரி சர்ச். ஸோ இந்த பைனரி சர்ச்சோட ப்ரோக்ராம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த பைனரி சர்ச் வந்து சிமிலர் டு லீனியர் சர்ச் தான். பட் ஆனால் இங்கே என்ன கண்டிஷன் அப்படின்னா, லோ அண்ட் ஹை கொடுத்துருப்போம். ஸோ லோனா வந்துன்னா 0th இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் எலிமெண்ட், ஹைனா வந்துட்டு n-1. ஸோ n வந்து என்னது நம்மளோட அரேயோட சைஸ். ஸோ n-1னா நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ வந்து வைல் லோ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹையாக இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட் மிட் அப்படின்றது நம்மள டிக்ளேர் பண்ணுறோம். நம்மளோட மிடில் எலிமெண்ட் என்ன, லோ ப்ளஸ் ஹை பை 2, அதுதான் நம்மளோட மிடில் எலிமெண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுவோம். இஃப் வந்துட்டு நம்மளோட அரே ஆஃப் மிடில் எலிமெண்ட் வந்து ஈக்குவல் டு கீயா இருக்கா அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ரிட்டர்ன் மிட் அப்படின்னு கொடுத்துரும். ஏன்னா வந்து மிடில் எலிமெண்ட் தான் நம்மளோட கீ எலிமெண்ட் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ சப்போஸ் வந்து அது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்கு போகும். ஸோ இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறோம்னா, அரே ஆஃப் மிடில் எலிமெண்ட் வந்து லெஸ் தேன் கீயா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த கீ வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மிடில் எலிமெண்ட்டை விட இந்த கீ வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா என்ன, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த அரே வந்து அது சர்ச் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த லோ வந்துட்டு மிடில் ப்ளஸ் 1, அதாவது செகண்ட் ஹாஃப்லேருந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ணி சர்ச் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த கண்டிஷன். ஸோ சப்போஸ் வந்து இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ எல்ஸ் கண்டிஷன் என்ன, ஹை வந்துட்டு மிடில் -1 அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த அரே வந்துட்டு அது சர்ச் பண்ண போகுது. நம்மளோட அரே எலிமெண்ட் வந்துட்டு இட் இஸ் இந்த கீ வந்துட்டு நம்ம அரே எலிமெண்ட்டோட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து சர்ச் பண்ண போகுது. ஸோ சப்போஸ் வந்து இதுவுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எலிமெண்ட் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்றது நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ டோட்டல் அரேவுமே வந்துட்டு அது சர்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட் வந்து ஃபவுண்டாக இல்லை, நமக்கு வந்து எங்கேயுமே அந்த எலிமெண்ட் வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து அந்த எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு பைனரி சர்ச். ஸோ இப்போ இந்த பைனரி சர்ச்சோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த பைனரி சர்ச் வந்துட்டு மச் ஃபாஸ்டர் தேன் லீனியர் சர்ச். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்துட்டு நமக்கு இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு வந்துட்டு சர்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு அது வந்து அட்வான்டேஜஸாக இருக்குது. நம்ம லீனியர் சர்ச்சில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம், நமக்கு ஒரு எலிமெண்ட்டாக சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குது, ப்ளஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஸோ அதானே பார்த்தோம். நமக்கு வந்து இப்போ அந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணி இது வந்து ஒரு எலிமெண்ட்டாக சர்ச் பண்ணாமல் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட அரேவையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வந்துட்டு சர்ச் பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு ஃபாஸ்டராக இருக்குது ப்ளஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா வந்துட்டு நம்மளோட அரே வந்துட்டு கண்டிப்பாக சார்ட்டடாக இருக்கணும். ஸோ அதான் வந்துட்டு இதோட ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ப்ளஸ் வந்து இது வந்து ஸ்லைட்லி காம்ப்ளெக்ஸ், நமக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு லீனியர் சர்ச். ஸோ அதான் வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் வந்து linear search and binary search.